வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக தீவிரம். தேமுதிகவின் 2ஆம் பாக தேர்தல் அறிக்கை குறித்து கருத்துக்களை பதிவு செய்ய மக்களுக்கு வேண்டுகோள். கன்னிவெடி தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரரின் உடலுக்கு அவரது சொந்த ஊரில் இன்று நல்லடக்கம். 21 குண்டுகள் முழங்க வீர வணக்கம். தேர்தல் விதிகளை மீறி தார் சாலை போடப்பட்டதாக புகார். அதிமுக திமுக கட்சியினர் ஆயுதங்களுடன் ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கடனை திருப்பி செலுத்தாததால் டிராக்டரை பறிமுதல் செய்த தனியார் நிதி நிறுவனம். விரக்தியில் விவசாயி தற்கொலை செய்து கொண்டதால் சோகம். வீட்டில் தனியாக இருந்த பெண்களை மிரட்டி 56 சவரன் நகைகள் கொள்ளை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கொள்ளை நிகழ்வுகளால் பொதுமக்கள் அச்சம். விரிவான செய்திகள். தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் அறிக்கையின் 2ஆம் பாகத்தை வெளியிட்டார். அதில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் ஏராளமான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 10ஆம் தேதி தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவின் 2ஆம் பாக தேர்தல் அறிக்கை அவர் வெளியிட்டார். அதில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கான வணிக வளாகம், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம், செல்லம்மாள் பாரதி திருமண உதவி திட்டம் போன்றவைகள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்த விலையில் தரமான நாப்கின்கள், கண் பரிசோதனை, மிதிவண்டி, மகளிர் தங்கும் விடுதி, 100 ரூபாய்க்கு தரமான எண்ணெய் வகைகள் போன்றவைகள் செய்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சுயதொழில் வேலைவாய்ப்பு அதிகரித்தல், தையல், சமையல், அழகுக்கலை, யோகா, தியானம், பிறமொழி கற்றல், ஓட்டுநர் உள்ளிட்டவைகளுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும் என அந்த தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்களின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் மானிய விலையில் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஆகியவைகள் வழங்கப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதில்லை என்றும் தமிழ்நாட்டு பெண்கள் மீது கொண்ட உண்மையான அக்கறையின் பேரில் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மிக தெளிவான தொலைநோக்கு சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது பெண்களின் வாழ்க்கை நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே தேமுதிக தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்கள் தங்களின் மேலான கருத்துக்களை captain16election@gmail.com என்ற இமெயில் முகவரியில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தீவிரவாதிகளின் கண்வெடி தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர் ரங்கராகவனின் உடல் அவரது சொந்த ஊரில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் கோட்டக்கரை வன்னியர் தெருவைச் சேர்ந்த ரங்கராகவன் 20 ஆண்டுகளுக்கு மேலாக CRPF வீரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சத்தீஸ்கர் சுக்மா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் அதிகம் நிறைந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மாவோயிஸ்டுகள் மறைத்து வைத்திருந்த கன்னிவெடி வெடித்ததில் தமிழக வீரர் ரங்கராகவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து ரங்கராகவனின் உடல் அவரது சொந்த ஊரான கோட்டைக்கரைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு CRPF வீரர்கள், மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரங்கராகவன் மரணமடைந்தார்.
அவரது உடலை சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து கலெக்ட் செய்து அவரது குடும்பத்தாரிடம் வந்து ஒப்படைத்திருக்கிறோம். இந்தியாவிலே மிக கடினமான ஒரு இலாக்கா, பணிபுரியக்கூடிய இலாக்கா என்றால் அது சத்தீஸ்கர் தான். அந்த இடம்தான் மிகவும் மோசமான இடம். உயிர் தியாகம் செய்ய தமிழர் என்கிற விதத்தில் நாம் பெருமை அடைகிறோம். இதனையடுத்து இன்று மாலை 3:30 மணி அளவில் வீர மரணம் அடைந்த தமிழக வீரர் ரங்கராகவனின் உடல் 21 குண்டுகள் முழங்க கோட்டக்கரை இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாவோயிஸ்டுகளின் கண்ணிவெடி தாக்குதலில் வீர மரணம் அடைந்த ரங்கராகவனுக்கு மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். கரூரில் தேர்தல் விதிகளை மீறி தார் சாலை போடப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அதிமுக திமுக கட்சியினர் கட்டி புரண்டு சண்டையிட்டுக் கொண்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகளை நடைமுறைக்கு வந்ததை அடுத்து புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கரூர் பெருநகராட்சிக்குட்பட்ட அண்ணா வளைவு பகுதியில் உள்ள ஆலமர தெருவில் புதிதாக தார் சாலை போடப்பட்டது. அப்போது அதிமுகவினர் விதிகளை மீறி சாலை போடுவதாக கூறி திமுகவினர் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே தார் சாலைக்கான நிதி பெறப்பட்டதாகவும் திமுகவினர் வேண்டுமென்றே பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் அதிமுகவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அதிமுக வார்டு கவுன்சிலர் சந்துரு உள்ளிட்டோரை நிகழ்விடத்திற்கு வந்த திமுக எம்எல்ஏ காமராஜ் தனது அடியாட்களுடன் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார். ஸ்பேனர் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவர்கள் தாக்கிக் கொண்டதால் பணியாட்கள் அலறியடித்து ஓடினர். தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்கு மேல் அவகாசம் உள்ள நிலையில் விதிமீறலில் ஈடுபடும் அரசியல் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிகழ்வு பொதுமக்களிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. உறைய வைக்கும் பனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதுடன் சாலைகள் பனியால் சூழப்பட்டுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவுடன் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக மூடப்பட்டது. சாலைகளை ஆக்கிரமித்துள்ள பனியை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தோடா, உதாம்பூர் போன்ற மாவட்டங்களில் பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் பனிப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் அருகே கடன் வாங்கி டிராக்டரை தனியார் நிதி நிறுவனம் ஜப்தி செய்ததால் விரக்தியில் இருந்த விவசாயி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஓரத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகர். விவசாயியான இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெரம்பலூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் 7 லட்சம் ரூபாய் கடன் பெற்று டிராக்டர் வாங்கியிருந்தார். இதில் 5 லட்சம் ரூபாய் வரை அழகர் கடனை செலுத்திய நிலையில் மீதி தொகையை உடனடியாக கட்டுமாறு தனியார் நிறுவனம் நெருக்கடி கொடுத்துள்ளது. இந்நிலையில் தவணை தொகையை சரிவர கட்டாத காரணத்தால் கடந்த 10ஆம் தேதி அழகர் வாங்கியிருந்த டிராக்டரை அவர்கள் ஜப்தி செய்துள்ளனர். இதனால் விரக்தியடைந்த அழகர் விஷம் குடித்ததை அடுத்து கீழப்பழுவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வண்டிக்கு இப்ப ஓட்டம் இல்லை. இந்த ஏரியாவில் வறட்சியால எனக்கு ஓட்டம் இல்லை. நான் 2 மாசம் கொடுங்க, நிலம் ஒன்று அக்கிரமெண்ட் போட்டிருக்கேன். நான் வித்துட்டு கெஞ்சி காலில் இருந்து கேட்டு பார்த்தேன். உங்களுக்கு அவகாசமே இனிமே டைமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையனை அடிச்சு விரட்டி அடிச்சு மெலுட்டி, நான் போலீஸ் மாதிரி அவங்க வச்சு மெலுட்டி எடுத்துட்டு இன்னைக்கு ஆளை மிரட்டி சட்டையை கிழிச்சு எல்லாம் பண்ணதுனால அவமானம் தாங்க முடியாம
பையன் இறந்துட்டாப்புல. பிழைக்கிறதுக்கான நம்ம வழி இல்லை, டாக்டரும் இல்லை, எடுத்துட்டு விட்டாங்க. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கான எந்த ஆதரவும் இல்லை. இந்த தமிழ்நாடு ஒரு அரசு வந்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும். இதனிடையே கடந்த 4ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் சோழகன் குடிகாடு பகுதியில் வாங்கிய கடனை செலுத்தாத விவசாயி பாலன் என்பவரை தாக்கிய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் தஞ்சையில் செயல்படும் சர்ச்சைக்குரிய வங்கியை அகற்ற வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்திலே தஞ்சம் புகுந்திருக்கிறோம். எங்களால் இனி கிராமங்களை அடி வாங்க முடியாது. எங்களால் இனி காவல்துறையோட அடக்குமுறையை எதிர்கொள்ள முடியாது. மாவட்ட ஆட்சியரே, எங்களுடைய நியாயத்தை உணர்ந்து, எங்களுடைய பரிதாபத்தை உணர்ந்து மனமிறங்கி அந்த காவல் ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யுங்கள். அந்த வங்கியை உடனடியாக செயல்பாட்டை முடக்குங்க. எங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. மத்திய அரசை விவசாயிகள் பட்டிருக்கிற கடன் முழுமையை தள்ளுபடி செய்வதற்கு உரிய பரிந்துரைகளை மேற்கொள்ளுங்க. இதனிடையே மின்வெட்டு மற்றும் கடன் தொல்லையால் தமிழகத்தில் விவசாயிகளின் தற்கொலைகள் அதிகரித்து வரும் நிகழ்வு விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் இருவேறு பகுதிகளில் பெண்களை தாக்கி 56 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொள்ளை நிகழ்வுகளால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சிங்காராயர். காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் இவர் வழக்கம் போல் இரவு பணிக்கு சென்றிருந்த நேரத்தில் இவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் இவரது மனைவியை கடுமையாக தாக்கியதுடன் அவரை கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த 31 சவரன் தங்க நகை மற்றும் 80,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் சிங்கராயர் உடன் பணியாற்றும் அழகர்சாமி என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அவரது வீட்டில் இருந்த ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். காவல்துறை அதிகாரிகளின் வீடுகளிலேயே மர்ம நபர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ள நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டியில் வசித்து வரும் மோகன் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அவரது மனைவி சந்திராவை கடுமையாக தாக்கிவிட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் பட்ட பகலில் நடைபெற்ற கொள்ளை நிகழ்வால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஒரு 12 மணி இருக்குங்க. என் சன் வந்து வெளியே, அப்பதான் ஃபாதருக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால சின்ன சன் போயிட்டாப்புல. போனதும் நான் உள்ள வந்து இப்படி எப்பயும் எட்டி பார்ப்பேன். எட்டி பார்க்கும்போது திருடன் வந்து உள்ள வந்தவன் அவன் சட்டையை பிடிக்க அவன் வந்து கையை பிடிச்சி தட்டி விட்டு வெளியே போய் தாப்பா போட்டாங்க. தாப்பா போட்டு ஒரு செயினை கீழே போட்டான். அந்த செயின் அதுல இருந்ததான் தூக்கிட்டு பிரைஸ்லெட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் குப்புசாமி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 12,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோல் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் கத்தியை காட்டி முகமூடி நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தேர்தல் விதிகளை மீறுவோர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அப்போது தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக செய்து வரும் தேர்தல் ஆணையம் தேர்தல் முடியும் வரை இதுபோன்று முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறினார். தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதே, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பலம் பொருந்திய கட்சிகள் எப்போதுமே தனித்து போட்டியிடுவது வழக்கம் என்றார். ஜனநாயகம் தலைத்திட தேர்தல்கள் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும். அண்மை காலமாக அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்குகள் விலை கொடுத்து வாங்கும் போக்கு புற்றுநோயைப் போல தமிழகத்தில் வேகமாக பரவி வருகிறது. கேஷ் ஃபார் ஓட்டு என துவங்கி ஓட் ஃபார் கேஸ் என்ற நிலைக்கு வளர்ந்துவிட்டது. இந்த நிலையை தேர்தல் ஆணையம் தடுக்க தவறும் பட்சத்தில் தேர்தல் ஆணையமே தவறு அவசியமற்றது என்ற சூழல் உருவாகிவிடும். விஜயகாந்த் வந்து தனியா நிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அது போக கூட்டணிக்கு வர்றவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. கால் பலம் இருக்கக்கூடியவர்கள் தனியா நிக்கணும் இல்ல. மேலும் எக்காரணத்தை கொண்டும் தேர்தல் ஆணையம் 144 தடை உத்தரவை பிறப்பிக்க கூடாது என்றும் கூட்டணி குறித்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார்.
விரிவாக்க பணிகளுக்காக கோவிலை இடிக்க எதிர்ப்பு. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கும் அரசியல் கட்சிக்கே தேர்தலில் வாக்களிப்போம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அறிவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டை அருகே சாலை விரிவாக்க பணிக்காக கோயிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தி 2வது வழிச்சாலையாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் எடையம்பட்டியில் நடைபெற்று வருவதால் சாலை அருகே உள்ள வீரபெருமாள் கோவிலை இடித்துவிட்டு பணிகளை மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதனையடுத்து கோயில் அருகே பள்ளம் தோண்டும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்ட போது அங்கு வந்த பொதுமக்கள் கோயிலை இடிக்காமல் மாற்றுப்பாதையில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் அதிகாரிகளை பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க பேசுறது எங்க வந்து நீங்க இது பண்ணாதீங்க. எங்கள்ட்ட யாரோ கேளுங்க, எங்கள்ட்ட கேட்க அங்கே போய் காடுங்க. நீங்க யாரு சாமி எடுத்து வச்சு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன் சார். என்ஹெச் ரோடு இதுல வருதுங்கிறதுக்காக சொன்னாங்கன்ட்டு அப்புறம் போய் பார்த்தோம். ஆதிஜர் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போறேன்னு சொன்னாங்க. தள்ளி போறேன்னு சொல்லி குழியை எடுத்துட்டாங்க பாலத்துக்கு. இப்ப அந்த குழி எடுத்த குழியை தூத்துட்டு புதுசா கோயிலை ஒட்டி எடுக்கிற மாதிரி அவங்க பண்ண முயற்சி பண்றதா சொல்றாங்க. அதுக்காக தான் எல்லாரும் மறியல் பண்றதுக்காக வந்திருக்கான். அப்படிதான் பெருத்த பாதிப்பு ஏற்படும் இந்த கோயிலுக்கு. கோயில் கட்ட முடியாம போயிடும். கோயில் கட்டின செலவும் போய் வேஸ்டா போயிடும். இதனையடுத்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. எனினும் கோயிலை இடிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கும் அரசியல் கட்சிக்கே தேர்தலில் வாக்களிக்கப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தா வெள்ளையன் இதனை தெரிவித்தார். உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவாக விவசாயிகள், வியாபாரிகள் ஆகியோர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஆன்லைன் வர்த்தகத்தால் மூலம் வியாபாரிகள் கந்து வட்டிக்கு கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கும் அரசியல் கட்சிக்கே தேர்தலில் வாக்களிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தா வெள்ளையன் அப்போது கூறினார். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை முழு மனதோடு எதிர்க்க வேண்டும். இனி எதிர்ப்போம். அதை முறியடிக்காமல் இனி ஓய மாட்டோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்தை ஆதரிப்பவர்களோடு தேர்தல் கூட்டணி கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசு தங்க நகைக்கு கலால் வரி விதித்திருப்பது வெளிநாட்டு வணிகத்தை இந்தியாவிற்குள் கொண்டுவரும் யுக்தி என வெள்ளையன் தெரிவித்துள்ளார். திருச்சி அருகே கந்துவட்டி கொடுமையால் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த அகிலாண்டபுரம் பகுதியில் வசித்து வந்தவர் ஹரிபாபு. அவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியை மணிகண்டன் என்பவரிடம் 3000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் இதுவரை பெற்ற கடன் மற்றும் அதற்கான வட்டியும் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் ஹரிபாபுவின் வீட்டிற்குள் சென்று அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதில் மனமுடைந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சாலக்குடியில டி ராஜேந்திரன் கூட்டிட்டேன். எங்க வீட்டுக்காரரு காசு வாங்கினாரு 3500 ரூபாய். அது அசல் வட்டியோட சேர்த்து 40,000 போய் கேட்கறாங்க. எங்களால அந்த 40,000 கொடுக்க முடியல. நான் சொல்லிட்டேன், இந்த நேற்று வந்தாரு, நான் ஓப்பனா சொல்லிட்டேன், எங்களால முடிஞ்சதான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. திருப்பி என்னன்னு தெரியல, நேற்று வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட நைட்டு சத்தம் போட்டு தகாத வார்த்தையை சொல்லி திட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் என்னை கடைக்கு போகணும் தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. வந்து பாக்குறேன் தூக்கு போட்டு தொங்கிட்டாரு. எனக்கு இப்ப 2 பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளைங்களை வச்சு நான் எப்படி பாப்பேன்? என் வீட்டுக்காருக்கு இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகும். இதனிடையே மதுராந்தகம் அருகே ஜெயக்குமார் என்பவர் தமது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே வந்த மணல் லாரி திடீரென திருப்பிய போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஜெயக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார்.
கலால் வரியை ரத்து செய்ய கோரி கரூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்க நகை விற்பனைக்கு மத்திய அரசு 1% கலால் வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் நகைக்கடை உரிமையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கரூரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடையடைப்பால் 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் வேலை இழந்துள்ளதாகவும் நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிதாக விதித்துள்ள கலால் வரியை எதிர்த்து கடந்த 15 நாட்களாக இந்தியா முழுவதும் உள்ள நகை வியாபாரிகள் கடைகளை அடைத்துள்ளோம். கரூரிலும் அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு முக்கியமான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தங்கத்தை நசுக்குவது சற்றும் சரியல்ல. ஆகவே இந்த கலால் வரியை மத்திய அரசு நீக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். நாடு முழுவதும் நகைக்கடை உரிமையாளர்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மகாமக திருவிழா முடிந்து மாசி மாதம் நிறைவடைவதையொட்டி இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடிச் சென்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழா கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 13ஆம் தேதி வரை புனித நீராடலாம் என சமய பெரியவர்களும் ஆன்மீகவாதிகளும் கருத்து தெரிவித்ததை அடுத்து தீர்த்தவாரிக்கு பிறகும் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். வந்திருக்கோம் மகாமகம் குளத்தை குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். விழா காலத்துல வரும்போது கூட்டமா இருக்குன்னு சொல்லி இப்ப வந்தோம். இப்பயும் கூட்டமா தான் இருக்கு. மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு நாளையுடன் மாசி மாதம் நிறைவடைவதனாலும் விடுமுறை நாள் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். மேலும் நாளை கடைசி நாள் என்பதால் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் பிடிபட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்படும் ரொக்க பணம், பெரிய அளவிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் கட்டியவயல் பகுதியில் வட்டாட்சியர் மதியழகன் தலைமையில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த காரை வழிமறித்து சோதனை செய்ததில் 50க்கும் மேற்பட்ட செல்போன்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த 3 பேரிடம் பறக்கும் படையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் 20 ஓவர் போட்டி ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாரிஸ் நகரில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய ஐஎஸ் தீவிரவாதிகளின் விவரங்கள் கிடைத்துள்ளதாக ஜெர்மனியைச் சேர்ந்த புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு பாரிஸ் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அந்த நாட்டு அரசு இறங்கியது. இந்நிலையில் நாச வேளையில் ஈடுபட்ட ஐஎஸ் தீவிரவாதிகளின் பெயரை ஜெர்மனியைச் சேர்ந்த புலனாய்வு குழு ஒன்று வெளியிட்டுள்ளது. பாரிஸின் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த ஓமர், பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்த சமி, முகமது ஆகியோர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் 20 ஓவர் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று பிற்பகல் தொடங்கியது. உலகக்கோப்பை T20 போட்டிகள் கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி மார்ச் 19ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. இந்த போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று பிற்பகல் 12 மணிக்கு தொடங்கியது. இந்த முன்பதிவு வசதி தொடர்ந்து 48 மணி நேரம் செயல்பாட்டில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கேப்டன் ஷாஹித் அப்ரிடி தலைமையில் 15 வீரர்கள் கொண்ட பாகிஸ்தான் அணியினர் இந்தியா வந்து சேர்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.